நிறைய ஹியூமருக்கும் ஃபன்னுக்கும் ஸ்கோப் இருக்கிற கான்செப்ட் கதை அண்ட் இந்த படத்தில் அது எல்லாமும் இருக்குது. ஆனால் தமிழில் இல்லை, தெலுங்குல இருக்குது. தமிழில் ஒர்க் ஆகிற ஒரு காமெடி சீன் அப்படின்னா அது கருணாகரன் வர அந்த முதல் சீன் மட்டுமே. தென் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அது தெலுங்குலையும் ஒர்க் ஆச்சு, தமிழ்லையும் அது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. காஸ்டிங், ஆக்டிங், தமிழ் படுத்தப்பட்ட ரைட்டிங், டைரக்ஷன், மிஸ்ஃபயரிங் ஃப்ரம் ஆல் சிலிண்டர்ஸ் தான் முதல்லேருந்தே நடக்குது. சதீஷ் டோட்டலி அவுட் ஆஃப் த பிளேஸாக ஃபீல் ஆகிறாரு. சுரேஷ் ரவி தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்காரு. பட் காமெடி ஒர்க் ஆக வேண்டிய 99% ரன் டைமில் காமெடியும் ஒர்க் ஆகலை. சீரியஸாக எமோஷனலாக ஃபீல் ஆக வேண்டிய அந்த 1% அதுவும் ஃபீல் ஆகலை. புகழ், சாம்ஸ் என்கிற ஜாவா சுந்தரேசன்னு தமிழ் சினிமாவுடைய சிரிப்பு வராத காமெடி ஸ்டார்டர் பேக்கில் வர ஒரு சில நடிகர்களும் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரிஜினல் பார்த்ததுனால தான் எனக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு நினச்சி கூட படம் பார்த்த நண்பர்கள்கிட்ட கேட்டால் அவங்க இதை விட டேமேஜிங்கான ஃபீட்பேக்கே கொடுத்தாங்க. ஸோ ஐ வாஸ் நாட் அலோன், என் ஜட்மெண்ட்டும் அப்ஜெக்டிவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆறுதலாக இருந்தது. டெக்னிக்கலாகவும் படம் இன்னும் பெட்டர் குவாலிட்டியில் இருந்திருக்கலாம். மியூசிக்லாம் ரொம்ப ரொம்ப சுமார். பின்னணி இசையிலும் சிரிக்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணி புதுசாக சவுண்டு வாய்ஸ் எல்லாம் கொடுத்தோம், எதுக்குன்னே தெரியல. திடீர்னு வர கானா பாட்டும் சரி, அது எடுக்கப்பட்ட விதமும் சரி, ஒஸ்ட் மேக்ஸு. நடுவில் இந்த சீம்ஸ் கேரக்டர் வச்சு மீம் மாதிரிலாம் அதை வாய்ஸ் எல்லாம் மாற்றி சொன்னதெல்லாம் இரிட்டேஷன் மேக்ஸ்.